சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு சிறு தகவலை இந்த பதிவின் மூலம் உலகறிய செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இதோ பதிவு. நம் வாழ்க்கை புரியாத புதிர்களையும் புரிந்த நிகழ்வுகளையும் எதிர்பார்க்காத திருப்பு முனைகளும் எதிர்பார்த்து நிகழ்ந்த நிகழ்வுகளையும் சுமந்துதான் கடந்து கொண்டு இருக்கின்றது. என் உறவுகளே, எண்ணங்கள் வேறுபடலாம், கொண்ட இலக்குகள் வேறுபடலாம், நிலைகளில் மாற்றங்கள் நிகழ்ந்து விடலாம். மனிதம் என்ற ஒன்று உங்களுக்குள் சிறிதேனும் இருக்கும் விதம் இருந்துவிட்டால் இந்த உலகில் எடுத்த அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். நிதர்சனங்களும் யதார்த்தங்களும் நிறைந்ததுதான் மனித வாழ்வியல். இதன் நோக்கம் எதுவென நீங்கள் அறியும் பொழுதுதான் இந்த உலகில் நீங்கள் எதற்கு பிறந்தீர்கள் என்ற அர்த்தங்கள் உங்களுக்குள் உணரும் நிலை பிறக்கும். நிதர்சனங்களும் யதார்த்தங்களும் திருப்பு முனைகளும் எதிர்பாராத தருணங்களும் புரியாத புதிர்களையும் அடக்கியதுதான் இந்த வாழ்நிலைகள், மனித வாழ்நிலைகள். இவைகளில் நாம் பிறந்த பலனை பெறுவதற்கு என்னென்ன வழிகளில் நம்மை இந்த உலகில் இருக்கும் விதங்களை செய்து கொள்ள வேண்டும். அது நம் வாழ மனம் தூய்மைப்படுதல் வேண்டும். அழகான இந்த மண்பரப்பின் மீது கொண்ட மனித பிறவி யார் உயிருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பிறவி. இந்த பிறவியை பெருமையாக வாழ நேர்பட நின்று வாழ்க்கையை கையாளும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். பிறகே நீங்கள் கொள்ளும் இலக்குகள் எல்லாம் சரிவர உங்களுக்கு சூழ்நிலைகளாக உங்களை வெற்றி பாதையில் இழுத்து செல்லும் போக்கை அது தானாகவே மாற்றிக்கொள்ளும். என் உறவுகளே, யதார்த்தங்களும் நிதர்சனங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. நாம் எதிர்பார்த்தது சிறுநாள் கிடைக்காமல் போகலாம். விடாமுயற்சி எனும் ஒன்று உங்களுக்குள் சிறிதேனும் இருக்கும் வண்ணம் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும். உங்கள் இலக்குகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற அது பெரும் உதவிகளை புரிந்துவிடும். என் உறவுகளே, யதார்த்தங்களும் திருப்புமனைகளும் எதிர்பாராத நிகழ்வுகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. நாம் அதை கையாளும் மன பக்குவங்கள் கொண்டு விட்டால் அனைத்திலையும் நாம் வெற்றி பெற்று அழகான இந்த மண்பரப்பின் மீது மனித பிறவியை பெருமையாக வாழ்ந்து விடலாம். என் உறவுகளே,